வணக்கம். இன்றைக்கி நாம் சூப்பராக சிக்கன் பிரியாணி ஒன்று பண்ணுவோம். பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி ஒரு உலக்கு அரிசி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 3/4 கிலோ கறி எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊறினா போதும். அரிசி நல்லா ஊறிருக்கு. கறியில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. அடுப்பில் குக்கர் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் கலந்துக்கிட்டு பட்டை, ஒரு இலை, கிராம்பு 5, மசிப்பூ, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்குவோம். ஒரு 1.5 சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள வாக்கில். அதையும் போட்டு நல்லா கலர் மாற வரையும் நல்லா வறுத்துக்குவோம். அதிலே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்குவோம். குக்கர்லேயே ஈஸியான முறையில் நம்ம பிரியாணி குழையாமல் செய்யலாம். நம்ம சரியான பக்குவத்தோடு செய்யணும். தண்ணி அளவு கரெக்டாக ஊற்றினோம்னு சொன்னால் கரெக்டாக நமக்கு அளவோடு கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து உள்ளே சேர்த்துக்குவோம். பச்சை வடை போகிற மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. மூடி போட்டே வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு பிடி மல்லித்தலையை எடுத்து நல்லா அலசிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு பிடி புதினா இலை அதையும் சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து உள்ளே சேர்த்துக்குவோம். சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். தக்காளி வதங்குறதுக்காக தான் அந்த உப்பு சேர்க்குறோம். இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க கறியும் உள்ளே சேர்த்துப்போம். கறியை நல்லா அந்த எண்ணெய் நெய்யிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி வதக்கும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த டைமில் நமக்கு தேவையான மசாலா பொருளை சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மிளகா பவுடர் இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. மூடி வச்சுருங்க. நம்ம மூடி போட்டு செய்யும்போது தான் அந்த வதங்கக்கூடிய ஸ்மெல் அந்த கறியிலே சேர்ந்துக்கும். அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சாதம் நல்ல மணமாக இருக்கும். நல்லா தூரில் பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தயிர் கொஞ்சம் சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்க்கும்போது கறி சாஃப்ட் கொடுக்கும். நல்லா அதுவும் அந்த சூட்டிலே வேகட்டும். நல்லா நம்ம மூடி வச்சது பண்ணோடனே பாருங்கள் கறியில் இருக்கிற தண்ணி பூரா வடிஞ்சிருச்சு.
அந்த தண்ணியிலே வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த உலக்கில் ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1.5 உலக்கு தண்ணி ஊற்றுவோம். சீரக சம்பா அரிசியை பொறுத்தவரையிலும் 1.5 பங்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரமெல்லாம் போதுமான்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அரிசியை சேர்த்துக்கணும். அரிசி உடையாமல் லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. மெதுவாக சைடில் கரண்டி விட்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இந்த டைமில் உங்களுக்கு காரம் கூட வேணும்னு சொன்னால் இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்துட்டு போக இப்போ வந்து மூடி போட்டு விசில் போட்டு வச்சுருவோம். 3 விசில் போட்டேன். 3 விசில் வந்துருச்சு. இப்போ அதில் இருக்க ஸ்டீம் எல்லாம் சுத்தமாக இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்து அப்படியே சுற்றிலும் அப்படியே லேசாக பட்டும் விடாமல் தெளிச்சு விட்டுருங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க இல்லையா புதினா மல்லித்தலை, அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போது வாழை இலையை போட்டு கப்புன்னு மூடி வச்சுட்டு தம் போடுவோம். வாழை இலை போட்டு மூடி வச்சுட்டு தம் போடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து கீழே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம குக்கரை தூக்கி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் ஒன்று வச்சுருவோம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.